இப்ப இருக்க டைம்லயும் வேலையிலயும் வேண்டாம் உனக்கு லெசன் பிளான் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது, நமக்கு எந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை வந்து நீங்க ரொம்ப ஈஸியா குட் பண்ணிட்டு போயிருவீங்க, எது நமக்கு தேவையில்லையோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து தேடி தேடி பாக்குறீங்க. அதெல்லாம் நான் இது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிறது கிடையாது. என்னோட வேலை எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், நான் என்னெல்லாம் லேர்ன் பண்றேனோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஹவு டு பெர்ஃபெக்ட் பிடி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போட்டுட்டு இருந்தேன்ல, ஸோ ஓரளவுக்கு ரீச்சே ஆகல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்னோட வேலை என்னது, வீடியோ போடுறது, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னவா இருக்க போகுதுன்னா, ஸோ பிடி கிளாஸஸ்ல லெசன் பிளான் அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, ஒரு பிடி டீச்சரோட ட்ரெஸ் கோட் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். கிரவுண்ட் செக், கிரவுண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு டாபிக்ல பார்க்கலாம். தென் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் அது ஒன்று. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிதான் ப்ரிப்பரேஷன் ஆயிருக்காங்க, மென்டல் ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அந்த லெசன் பிளான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த லெசன் பிளான்ல தான் நீங்க வந்து என்ன, அந்த லெசன் பிளான்ல தான் நீங்க என்ன எடுக்க போறீங்க, எந்த ஸ்கில் எடுக்க போறீங்க, எந்த கிளாஸ்க்கு எடுக்க போறீங்க, ஸோ எந்த மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸுமே அந்த லெசன் பிளான்ல தான் இருக்கும். ஸோ அதனால இப்ப இருக்கிற ஸ்கூல்ஸ் இல்ல நீங்க ஓபன் டாக்கா பேசணும்னா, இப்ப இருக்க டைம்லயும் வேலையிலயும் வேண்டாம் உனக்கு லெசன் பிளான் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எடுத்து நீங்க கிளாஸை வந்து எடுத்து பாருங்க, ஹேண்டில் பண்ணி பாருங்க, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பெர்ஃபெக்டான பிடி ஸ்டார் நீங்க ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லெசன் பிளான் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்ரு, ஃபாலோ பண்ணல அப்படின்னா யாருக்குமே பெட்டர் கிடையாது, அது வேஸ்ட் தான். ஸோ அதனால லெசன் பிளான் எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பரா எடுங்க, ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. எவ்ரி வீக் என்னென்ன கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக நான் சொல்றேன். ஸோ லெசன் பிளான் யூஸ் பண்ணுங்க. லெசன் பிளான் எப்படி எழுதணும் அப்படின்னு யாருக்காவது தெரியாம இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அதை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ செகண்ட் பாயிண்ட், ட்ரெஸ் கோட். ஸோ ட்ரெஸ் கோட் அப்படின்னு நான் சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நம்மளோட ட்ராக் அண்ட் டிஷர்ட், அண்ட் ஒன் திங் ஷூ, நம்ம கழுத்துல விஷல், ஸோ தேவைப்படுச்சுன்னா கேப்பு அண்ட் வாட்ச், கிளாஸ் எப்பப்போ முடியுது, எந்தெந்த டைம் என்னென்ன பண்ணிட்டு செக் பண்றதுக்கு, விசில் சொல்லிட்டேன், வாட்ச். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நம்ம கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென், மேபி அது நார்மலா எல்லாம் வச்சிருக்குது. ஸோ இது வந்து இந்த ட்ரெஸ் கோட் அப்படின்ற ஒரு டாபிக்ல இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸோ கிளியர் அப்பீரியன்ஸ். ஸோ ஒரு சிலர் கேட்கலாம், ஸோ பிடி சார்னா நீட்டா ஷேவ் பண்ணி அப்படிதான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு, அது ஒரு ரோல் மாடல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இப்படி இருக்கணும். நிறைய பேர், நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் கத்துக்குருவாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குமோ, எப்படி கொண்டு போறோமோ அதை பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு மென்டலி அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதனால ப்ராப்பரா இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஸோ நீட் கிளீன் ஷேவ், இட்ஸ் குட் ஃபார் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ். எக்யூப்மெண்ட் செக். ஸோ ஒரு பிடி கிளாஸஸ் எடுக்க போறோம்னா இந்த கிளாஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றத முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா கிளாஸ்க்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வந்து அசம்பிள் பண்ணி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இது நான் போய் எக்யூப்மெண்ட் எடுத்து வந்துடுறேன், ஸோ இங்கே இருந்துட்டு இருங்க, இல்லை 2 ரவுண்ட் அது வரைக்கும் ஓடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி தனியாக விட்டுறக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட் அந்த கேம்ல என்ன ஸ்கில் நீங்க டீச் பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத டைம்லயோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டோ நீங்க அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எடுக்க போறது தப்பு, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. கிரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ கிரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்ட்ல ஏதாவது கல் இருக்கா, அல்ல பீங்கா கண்ணாடி அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கா, பள்ளமேடா இருக்கா, அந்த மாதிரிலாம் பாக்குறது ரொம்ப பெட்ரு. ஒரு சில இதுக்கு சொல்லுவீங்க, ஏடா அப்ப எல்லா ஸ்கூல்லுமே பெர்ஃபெக்ட்டா நான் ஃபோன் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபோன் ஸ்டாண்டர்ட் ட்ராக்னு இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க எடுக்க போற கிளாஸ் எந்த இடத்துல எடுக்க போறீங்க அந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா, சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படாம எந்த ஒரு பிரச்சனையும் வராம சேஃப்டியா அவங்க பாத்துக்கலாமா அப்படின்றது நம்ம திங்க் பண்ணணும்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஸோ கிரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன்றது முன்னாடியே நம்ம கிரவுண்ட் செக் பண்ணிடணும். டெய்லி நம்ம கிரவுண்ட்ல நம்மளும் தான் விளையாட போறோம், நம்மளும் தெரியாம கீழே விழுந்து நமக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அது வேஸ்ட் தானே. அதனாலதான் கிரவுண்டை முன்னாடி நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கிட்ஸுக்கு நமக்கு அடிபட்டா எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த கிட்ஸுக்கு அடிபட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் கிளீனிங்ன்றத நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. அந்தந்த கேம்ல இருக்கவங்க அவங்களோட கிரவுண்டை நீட்டா பாத்துக்கிட்டீங்கனாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. அத்லெட்டிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். 4 மீட்டர் ட்ராக் போடணும் அப்படின்னா ஃபுல்லா கிரவுண்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஓடதான் செய்வாங்க, தாண்டுவாங்க, குதிப்பாங்க, அப்படிங்கும் போது எல்லாத்தையுமே பார்த்து தான் ஆகணும். ஸோ அத்லெட் பிடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ நம்ம எடுக்க போற கிளாஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, ஸோ எல்லாருமே ஹேண்டில் பண்ணணும். இப்போ 20 பேர் இருந்தாங்கன்னா 20 பேரோட மென்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துல அதை தாண்டி அதெல்லாம் விடட்டும், அவனுக்கே மென்டலி ஃபீல் பண்ணிக்க கூடாது, இந்த பிடி கிளாஸே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சானா அது வேஸ்ட்டு. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் கிளாஸ் எடுத்ததுக்கான ஒரு இதே இருக்காது நமக்கு. ஏன்னா நம்ம ஒரு பெர்ஃபெக்டான பிடிஆ இருக்கணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கிளாஸ்ல இருக்க எல்லாருமே நம்ம மேல அட்டென்ஷன் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே நீட்டா இருக்காங்களா, ட்ரெஸ் கோட் அவங்களுக்கு கரெக்டா இருக்கா, ஷூ யார் எப்படி போட்டிருக்கா, காலையில் யார் சாப்பிட்டுருக்கா சாப்பிடல, யாருக்கு உடம்பு முடியல, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஓகே சார் நமக்கு கேர் பண்றாரு, நமக்கு நல்லா டீச் பண்றாரு, ஒரு ஒரு புது 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 விஷயத்தை நமக்கு சொல்லி தராரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு வரும். அது மூலமாகவும் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒன், மென்டல் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு கிளாஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். வீட்டில் என்னென்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏதோ இன்னும் பல பிரச்சனை கூட இருக்கலாம். ஆனா அதை கொண்டு வந்து கிரவுண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி காமிக்கவே கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கேரி பண்றது ரொம்ப ஈஸி. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போகணும், ஸ்மைலி ஃபேஸோட இருக்கணும். ஏன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாமே நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்களேன். ஒரு 1 or 2 monthலயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இப்படிதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கலாம். இதுதான் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்க, நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல போயிட்டு நான் சொன்ன ஒரு சில விஷயத்துல நீங்க அங்க அப்ளிகேட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கலாம். ஸோ இவர் சொன்னது மூலமா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு இன்னும் ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரலாம். அதனால நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ இல்ல ஃப்ரெஷரோ யாருக்கு யூஸ் ஆகுதோ அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கங்க, யூஸ்லெஸ் கண்டென்ட்டை தூக்கி போட்டுருங்க. மென்டல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளை நல்லா தயார்படுத்திக்கிறதுக்காக நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் தான். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு ஹவு டு பெர்ஃபெக்ட் பிடி கிளாஸ் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இது மூலமாவும் உங்களுக்கு நிறைய பேர் புதுசா இருக்கிறவங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. அடுத்த பார்ட்ல நான் என்னென்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் ஃபார்மேஷன், ஒரு லைன் கொடுத்து வந்த லைன் ஃபார்மேஷன், விசில் கமாண்ட் அது எப்படி இருக்கணும், ஸோ டிசிப்ளின் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் அடுத்த பார்ட்ல வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பிடிஸ் யாராவது இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.